மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவது குறித்து ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், சமூக நீதியை காக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியமானது என்றார். 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவது குறித்து ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என கூறினார். மேலும் 69% இடஒதுக்கீட்டை காக்க தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசின் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாடு அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒன்றிய அரசு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் அரசமைப்புச் சட்டத்தின் நிலை என தெரிவித்துள்ளார். இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஒன்றிய அரசின் கதவை தட்ட வேண்டுமே தவிர மாநில அரசை குறை கூறுவது வெறும் அரசியலே என அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் மீது குற்றம் சாட்டவே அரசியலில் தோற்றுப்போன சில தலைவர்கள் மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வற்புறுத்தி பேசுகின்றனர் எனவும் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்ற அணி வேறுபாடு பார்க்காமல் சமூக நீதி என்ற இலக்கை அடைய ஒன்றிய அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுத்தால்தான் வெறும் காணல் நீர் வேட்டை மாறி காரியத்தில் செயலாக்க மலர முடியும் எனவும் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களைச் சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.